போகிறது வந்து தட்டு மெத்தட், ஐ மீன் பஞ்சசாதி பால். இதில் வந்து இது வந்து நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். திஸ்ரம், சதுஷ்ரம், கண்டம், விஸ்ரம் அண்ட் சங்கீர்ணம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட் பண்ண போகிறது வந்து தட்டு மெத்தட். தட்டு மெத்தடை வந்து திஸ்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட். ஸோ எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் இருக்குது. ஸோ இது அளவுகள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அளவு. நம்ம ஒரு காம்போசிஷன் எடுத்துக்கிறோம், ஒரு சதி பண்ணுறோம் அப்படின்னா தீர்மான அளவும் இந்த பஞ்சசாதியும் இல்லாமல் அந்த சதியை நம்மளால் ஃபினிஷ் பண்ணவே முடியாது. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து அளவில் இந்த தட்டு மெட்டளவும், ஐ மீன் தீர்மான அளவு, தட்டு மெட்டளவும் ரொம்ப முக்கியமான ஒரு அளவு. ஸோ அதுக்கு அந்த அளவில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஐமூமெண்ட். ஸோ ஐமூமெண்ட் வந்து தாளத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஐமூமெண்ட்டை கொண்டு போகணும், பாவத்துக்கு தகுந்த மாதிரி நளினத்தையும் கொண்டு வரணும். அந்த நாட்டியத்தில் பாடி கண்ட்ரோல்ன்றது ரொம்ப முக்கியம். அதே சமயம் தாளத்தை நல்லா அப்சர்வ் பண்ணி செய்யணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு திஸ்ரம், மகா திஸ்ரம், அக்ஷரம், தாமிரச்சூடம். ஸோ இதோட முத்ராஸ் வந்து தாமிரச்சூடம், இன்னொரு கை வந்து பத்தாக்கா இப்படி வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தா டி ட, ஸ்மைல் மிஸ் ஆகக்கூடாது. தா டி ட. ஸோ தாளத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ஹை மூமெண்ட்டை, நம்மளோட பாடி கண்ட்ரோலை, நளினத்தை கொண்டு வரணும். நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இதில் வந்து பாவம்ன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸ்மைல், சிரிப்பு மிஸ் ஆகக்கூடாது, ஹை மூமெண்ட்டும் சிரிப்பு மிஸ் ஆகக்கூடாது. திஷ்ரம் கடை. ஓகே, ஸோ திஷ்ரம் 3 அக்ஷரம். ஷொல்கட்டு தா கி ட, தா கி ட, தா கி ட. ரெடி? One, two, three. ஸோ இதில் நீங்கள் தட்டு மெத்தடில் லெக் பொசிஷன்லாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஸோ அந்த குஞ்சித்தை பார்த்து, ஐ மீன் ஸ்வஸ்திகத்தை ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்தணும். மகா சே தா நோ தா. ஸோ அந்த ஸ்வஸ்திகத்தை ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்தணும். இப்படி ஆஃப்லாம் தூக்கக்கூடாது. அந்த ஸ்ட்ரெயிட் பொசிஷன் கம்பல்சரி தேர்ட் ஸ்பீட் வரைக்கும் கண்ட்ரோலாகவும் கிளியராகவும் வரணும். முக்கியமாக தட்டு மெத்தடில் அரைமண்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அரைமண்டி கிளியராகவும் கண்ட்ரோலாகவும் இருக்கான்றதை தயவு செஞ்சு வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா தட்டு மெத்தடில் பாடி கண்ட்ரோல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அரைமண்டி ரொம்ப முக்கியம். தட்டு மெட்டு செய்யும்போது பாடி டர்ன் பண்ணி சமயம் உட்காந்து மேலே எழுந்திரிக்கக்கூடாது. அரைமண்டினா ஒரு டைம் நம்ம கண்ட்ரோலாக உட்காந்துட்டோம்னா சேம் அதே கண்ட்ரோலில் அதே பொசிஷனில் தான் நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லேருந்து தேர்ட் ஸ்பீட். ஓகே, நெக்ஸ்ட்டு சதுஷ்டம். சதுஷ்டம் 4 அக்ஷரம். தா க தி மி, தா க ஜ நோ. ஓகே, ஸோ சதுஷ்டம் 4 அக்ஷரம். ஷொல்கட்டு தா க தி மி. தாமிரச்சூடம் அண்ட் 3 பத்தாக்கா. ரைட் சைட் தாமிரச்சூடம் ஷோல்டருக்கு க்ளோஸில் இருக்கும். ஷோல்டருக்கு ரொம்ப க்ளோஸில் இல்லாமல் ஷோல்டர் கொஞ்சம் தள்ளி, எல்போஸ் வந்து கீழே இல்லாமல் ஈக்குவல் பொசிஷனில் இருக்கும். ரொம்ப மேலேயும் இல்லாமல் ரொம்ப கீழே இல்லாமல் ஈக்குவல் பொசிஷனில் நம்மளோட தாமிரச்சூடம் இருக்கணும். கை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லேருந்து தேர்ட் ஸ்பீட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் கை டைட் பண்ணி கண்ட்ரோலாக சேம் பொசிஷனில் இருக்கணும். நம்ம செய்ய என்ன ஆகும்னா கை இப்படி கீழே இறங்கிடும், முத்ராஸ் வந்து வெளியே வந்துடும். ஸோ அது வராமல் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடு வந்து நாட்டிய தபாவோட வந்து கை கொஞ்சம் கீழே இறக்கி 3 பத்தாக்க பொசிஷனில் வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ செய்வாங்க சதுஷ்டம் எப்படின்றத நல்லா வாட்ச் பண்ணுங்க. சரிக்கா? சதுஷ்டம் ரெடி? Smile.
பொசிஷன்ல இருக்கணும். திரும்பவும் ஒரு தடவை வாட்ச் பண்ணுங்க. ரெடி ஸ்ட்ரைட்டா தேர்ட் ஸ்டெப். சரிக்கா? மறுபடியும் ஒரு தடவை செய்யுங்க. Next one. Kandam. Kandam 5 action. Ta, ka, ta, ki, ta. Ta, ka, ta, ki, ta. So, Tamarachula right side, Dola left side, Dola oda mudras வந்து pataka. So, same அது எல்லா இதுமே same position தான். பாவம் மட்டும் மிஸ் ஆகக்கூடாது. வாட்ச் பண்ணுங்க. கண்டம் 5 action. Ready? Dola மிஸ்ரம் 7 அக்ஷரம். மிஸ்ரம் 7 அக்ஷரம்னா அப்படின்னா பக்கிட்ட திஷ்டமும் சதுஷ்டமும் சேர்ந்தது தான் மிஸ்ரம். அது வந்து சொல்லிட்டு தா கி த தா க தி நி லிட்டில் ஃபிங்கரோட ஸ்டாப் பண்ணிடணும். தா கி த தா க தி நி. ஸோ மிஸ்ரம் 7 அக்ஷரம். தாமிரச்சூட அண்ட் மேல அளவு. ஸோ மிஸ்ரம்க்கு ஹேண்ட் பொசிஷன் இப்படி தான் வைக்கணுமான்னு கேட்டால் நோ. நீங்கள் எந்த தாமிரச்சூட தவிர மற்ற லெஃப்ட் ஹேண்டில் எந்த முத்ராஸ் வேணாலும் நீங்கள் அதோட பயன்படுத்தலாம். தீபத்தக்கா பயன்படுத்தலாம், இல்லை மேலே அளவுக்கும் பயன்படுத்தலாம். ஸோ கை இப்படி வச்சு பயன்படுத்தலாம். ஓகே, எந்த முத்ராஸ் வேணாலும் நீங்கள் கல்குமெட்டில் பயன்படுத்தலாம். பட் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தாளமும் லெக் பொசிஷன் தான் ரொம்ப பார்க்கணும். ஓகே, ரெடி. தட்சிணா மிஸ்ரம். மிஸ்ரம் 7 அக்ஷரம். சொல்கட்டு சதுஷ்டமும் கண்டமும் சேர்ந்தது தான் சங்கீர்ணம். தா க தி நி தா க தா தி த. ஸோ மிடில் ஃபிங்கரோட ஸ்டாப் பண்ணிடுவோம். திரும்பவும் தா க தி நி தா க தா தி த. ஸோ சங்கீர்ணம் Priya, Tamirachura and Aravati. Okay, ready. Now Priya, first Tamirachura, Aravatma, yes. So inga, kay kela irundhu yes. So ஒவ்வொரு விஷயமும் நவீனமா கிளியரா செய்யணும். எப்படி வேணாலும் கையில எடுத்துக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ready. So Sankirnam 9 அக்ஷரம்.
முக்கியமாக சிரிப்பு என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. அந்த என்ஜாய் பண்ணி பண்ணால் மட்டும்தான் நம்ம முகம் வந்து நேச்சுரலாக வரும். இங்கே இல்லைன்னா முகத்தில் வராது. ஸோ அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தத்துவ அளவுக்கு முகம் பாவம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ திருஷ்டம்லேருந்து சங்கீர்ணம் வரைக்கும் எல்லாமே ஒரே கொஸ்டின் தான், ஷார்ட்கட் மட்டும்தான். ஓகே, நல்லா வாட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் நமஸ்காரம்.